ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருஷ்டிகளை விரட்டுகிற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்றும் வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம். அற்புதமான இந்த கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/4/2026 கிழமை, வேழக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள், போதாயின அமாவாசை, சுப முகூர்த்த நாள். ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு, திருத்தணி முருகன் பால் அபிஷேகம், சதுர்தசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி சதுர்தசி இரவு 7:31 வரை, பிறகு அமாவாசை தொடக்கம். நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் 1 மணி வரை, யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய் என்று மேல் நோக்கு நான். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தாயாருக்கு ஏற்படும் தோஷம் விலக. எல்லா உயிர்களுக்கும் தாயே முதன்மையானவர் என்பதை நாம் அறிவோம். தாய் இருக்கும் வரைதான் பிள்ளைகளுக்கு கவலை இல்லை. தாயோடு அன்பு போய்விடும், தந்தையோடு கல்வி போய்விடும், மனைவியோடு அருஞ்சுவை உணவு போய்விடும் என்பார்கள். பிள்ளைகளின் முகம் அறிந்து அன்போடு உணவு பரிமாறுபவர் தாயார். பிள்ளைகளை வளர்ந்ததும் அவர்களுக்கு உரிய மன வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர் தாயார். சில ஜாதகர்களுக்கு தாயாருடைய தோஷத்தோடுவே இளமையில் பிறந்து தாயை இழந்து விடுவார். ஒரு ஜாதகரின் 4ஆம் இடம் தாயாரின் ஆரோக்கியத்தை பற்றியது. 4ஆம் இடத்து அதிபதி நல்ல முறையில் அமைய வேண்டும். 4ஆம் இடத்தை பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது. 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமைந்தார் தாயாரின் அன்பு அந்த பிள்ளைகளின் மேல் கெடும். மேலும் 4ஆம் வீட்டிற்கு 8ஆம் இடமான 11வது வீட்டிலே பாவகிரகங்கள் என்றால் தாயாருக்கு பல சிரமங்களை கொடுக்கும். 11வது வீட்டிலே நிற்கின்ற பாவகிரகங்கள் தசை வரும்போது தாயாருக்கு கண்டங்களும் பிணிகளும் பீடைகளும் ஏற்படும். அவரே சில நேரங்களில் மாரகத்தையும் ஏற்படுத்துவார். சில ஜாதகருக்கு பிறந்தவுடனே அல்லது இளமையிலே 11ஆம் இடத்து தசை வந்துவிடும். அப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் தாயார் தோஷம் உள்ளவர். குழந்தை பிறந்தவுடனே தாய் தோஷம் உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
தோஷம் இருப்பதை அறிந்தால் இந்த பரிகாரத்தின் வாயிலாக தோஷத்தை விளக்கலாம். இளமையில் தாய் இழக்கும் நிலை வராது. முதலாவது பரிகாரம், தாயார் தோஷத்தோடு குழந்தை பிறந்தால் 30 நாட்கள் ஆனதும் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள துர்க்கை அம்மன் பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார் சந்நிதி, அங்காள பரமேஸ்வரி போன்ற அம்மன் சந்நிதிகளுக்கு குழந்தைகளை எழுதி கொடுக்க வேண்டும். எனது குழந்தையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், அந்த குழந்தை உனது குழந்தையாக வளர்த்து வருவாய். குழந்தை பெரியவனாகி உன் சந்நிதியில் ஒப்படைக்கும் வரை குழந்தையை எந்த கோயிலுக்கு அழைத்துச் செல்லும் போது உன் பெயரிலே அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி வைக்க வேண்டும். குழந்தை மீண்டும் நீங்களே அம்மன் தயவால் வளர்க்கலாம். குழந்தை பெரியவனாகி கல்வி தடையின்றி முடிந்துவிடும். தாயார் தோஷ கிரகம் காலமும் கடந்துவிடும். பின்பு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது குழந்தை முதலில் எந்த கோயிலுக்கு எழுதி வைத்திருக்கோ அந்த பிள்ளையை அழைத்துச் சென்று இந்த வாசகத்தை எழுதி வைத்து விட்டு அழைத்து வரலாம். உன்னிடம் பெற்று சென்ற உன் குழந்தையை ஒப்படைக்கிறேன். மீண்டும் இந்த குழந்தையை என் குழந்தையாக அழைத்து செல்கின்றேன். இனி என் பிள்ளையின் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்வேன் என்று எழுதி கொடுத்து விட்டு அழைத்து வர வேண்டும். இந்த எளிய வழிமுறையில் எளிய பரிகாரத்தை செய்தால் தாயார் தோஷம் கட்டுப்பட்டு இளமையில் தாயாரை இழக்கும் சூழ்நிலை வராது. நாளைய தினம் ஆயில்ய தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட கிரகங்களை அறிந்து கொள்ளுதல், கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற அற்புதமான பகுதி இது. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த பல தினங்களாகவே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பல்வித கோணங்களிலே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்தர ஸ்தானத்தை பார்த்து வந்தோம். அதன் நன்மை கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், திருமணத்தை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களை காட்டுகின்ற ஸ்தானம், வாடிக்கையாளர்களை காட்டுகின்ற ஸ்தானம். இன்றைய தினம் திருமணம் நடைபெற 7வது வீட்டிலே தீய கிரகங்கள் நிற்கக்கூடாது. 7ஆம் அதிபதி 3, 6, 8, 12 மறையக்கூடாது, நிற்கக்கூடாது. 7ஆம் அதிபதி பகை நீசம் பெறக்கூடாது. சுக்கிரன் கெடக்கூடாது. பாவருடைய பார்வை படக்கூடாது. குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. குருவும் சந்திரனும் சேரக்கூடாது. திருமணம் நடைபெறாது. 7ஆம் வீடு கிரகம் கெட்டு போய் 7ஆம் அதிபரும் கெட்டு போய் சுக்கிரனும் கெட்டு பாவருடைய பார்வை சேர்க்கப்பட்டிருந்தால் திருமணம் நடைபெறாது. 7வது வீட்டில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு நிற்க திருமணம் நடைபெறாது. 8ஆம் வீடு கெட்டு அதிலே தீயவருடைய பார்வை சேர்க்கை பெற்றிருக்க திருமணம் நடைபெறாது. திருமணம் நடைபெறுகின்ற காலம் ஒரு கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 குரு நின்றால் திருமணம் அமையும். 7ஆம் அதிபதியுடைய தசையோ அல்லது புத்தியிலோ திருமணம் அமையும். 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களுடைய தசா புத்தியில் திருமணம் அமையும். 2ஆம் அதிபதி தசாவுடைய திருமணம் நடைபெறுகின்ற காலம். சுக்கிரனின் தசா புத்தி திருமணம் நடைபெறுகின்ற காலமாக இருக்கும். லக்னாதிபதி லக்னத்திற்கு கோச்சாரப்படி 1, 5, 9 வரும் காலங்களில் திருமணம் நடைபெறும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சர்வார்த்த சித்தி யோகம். இதனால் அதிர்ஷ்டம் பெறும் 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். 2026ஆம் ஆண்டில் வரும் அமாவாசை நாளையிலே இந்த சர்வார்த்த சித்தி யோகம் உருவாகும் என்று ஜோதிடத்திலே குறிப்பிடப்படுகிறது. இந்த யோகம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. புதிய தொடக்கங்கள், மன அமைதி மற்றும் முன்னேற்றம் போன்றவற்றுக்கு இது ஆதரவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று கணிப்புகள் கூறுகின்றன. குறிப்பாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடைவதும், குடும்பத்தில் அமைதி நிலைநிறுத்துவதும் மற்றும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற பலன்கள் கிடைக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் நிலைத்தன்மையாய் மாறும். நிம்மதி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக நடக்க முடியாமல் இருந்த வேலைகள் மெதுவாக நிறைவேறும். வீட்டில் அமைதியான சூழல் உருவாகும். முக்கிய முடிவுகளை பொறுமையுடன் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையலாம். ஆன்மீக செயல் மற்றும் நல்ல எண்ணங்கள் ஈடுபடுவது மனதிற்கு அமைதியை தரும். சில நல்ல செய்திகள் வரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய ஆற்றல் கிடைக்கும் சூழல் உருவாகலாம். சமூக மற்றும் குடும்ப வட்டாரத்தில் மதிப்பு உயரும். புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த மனநிலை உருவாகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பழைய சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றம் காணும் வாய்ப்பு ஏற்படுகிறது. வீட்டில் அமைதியான சூழல் நிலவும்.
புதிய திட்டங்களுக்கு தெளிவான திசை கிடைக்கும். ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் மன உறுதியை அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மன அமைதிக்கும் உதவியாக இருக்கும். முக்கிய முடிவுகளை சரியான முறையில் எடுப்பதற்கான தெளிவு கிடைக்கும். குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. ஏப்ரல் மாத பலாபலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே விரிவாக விளக்கமாக வெளியிடப்பட்டது. அன்பர்கள் உங்கள் ராசி எது என்று தெரிந்து அதை அறிந்து புரிந்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், இப்பொழுது 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகள் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும். மிருகசீரியுடைய நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாட்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டம் விரியும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும். புதுமை படைக்கின்றன. மிருகசீரியுடைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும். புதுமை படைக்கின்றன. கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சில வேளைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும். காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சில வேளைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும். உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வதந்திகளை காதில் வாங்காதீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக சிவபதிகம் கோளறுபதிகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள்.
உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். வெற்றி பெறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள். வெற்றி பெறுகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார்கள். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்களை தேடி வந்து பேசுவார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாளாக இது இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்திசாலித்தனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்துக்கள் வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும். பயணங்கள் சிறப்பாய் அமையும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். திடீர் என்று எதுவோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலையை வாங்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவையானதை பூர்த்தி செய்கின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். அவற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தேவையானது பூர்த்தியாகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நேர்மறை சிந்தனை பிறக்கும். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். அவற்றும் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பீர். சதய நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நேர்மறை சிந்தனைகள் பிறக்கும். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட வேலைகளை தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர் அலைச்சல் ஏற்படும். புது வேலை அமையும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர் அலைச்சல் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை அமையும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை பெற ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக மற்றும் வாஸ்து ரீதியாக விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.